வணக்கம். இது தமிழும் சீதாமும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் 8th ஸ்டாண்டர்டில் இருக்க நாட்டுப்புற கைவினை கலைகள். இதில் தேர்வு நோக்கில் எப்படி 1 மார்க் கேட்பாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம டாப்பிக்காக பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் முக்கால்வாசி பார்க்கும்போது சிந்து சமவெளி அகழாய்வில் அந்த பானை ஓடைகள் கிடச்சிருக்கு இல்லையா, அதை பற்றியும் ஆதிச்சநல்லூர் தான் அந்த முதுமக்கள் தாடி கிடச்சிது அப்படிங்கிற செய்தியும், நாகை மாவட்டத்தில் இருக்க செம்பியன் கண்டியூர் அப்படிங்கிற கிராமத்தில் தான் இந்த கலை அழகு மிகுந்த அந்த மண்கலங்கள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கிறதா இங்கே கொஷினாக இருக்குது. ஸோ எந்த இடங்களில் என்ன கிடச்சிருக்கு அப்படிங்கிறதா இந்த இடத்துல நீங்கள் பார்க்க வேண்டியது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மதுரைக்கு அருகில் இருக்க கீழடி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சுடுமண் பொருட்கள் கிடச்சிச்சு அப்படிங்கிறது இப்போ கூட நம்ம ரீசெண்டாக நம்ம பார்த்த விஷயம் தான். ஸோ இந்த 4 விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதே மாதிரி அந்த மண்பாண்டம் அப்படிங்கிறது வெறும் பானை சட்டியோடு நிற்காம நம்ம நிறைய பொருள்களும் அது கிடச்சிருக்கு. அது நம்மளுக்கு நிறைய பேர் தெரியும். ஸோ அந்த வித்தியாசமான பேர்களை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அந்த குடம் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி இந்த புதுசாக இருக்கிற அந்த தோண்டி, கலயம், கடம், மூடி, உழக்கு, அகல், உண்டியல், அடுப்பு, தொட்டி. ஸோ இது நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சதாக தான் இருக்கும். அந்த தோண்டி அப்படிங்கிற விஷயம் மட்டும் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதை மட்டும் நீங்கள் அந்த களிமண்ணால் செய்யப்பட்ட மண்பாண்டங்கள் மண்ணால் செய்யப்பட்டவை அப்படிங்கிறதுல நம்மளுக்கு இங்கே பார்க்கலாம். சரிங்களா? எத்தனை பொருள்கள் இருக்குது அப்படிங்கிறத சும்மா தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சுடுமண் சிற்பங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்க்குறது, அந்த சமய சடங்குகளும் போது அந்த பண்பானைகள்லாம் பயன்பட்டு வருவது, இந்த மண்பாட்டை கலைக்கு வளர்ச்சி அடைந்த நிலை தான் சுடுமண் சிற்பக்கலை. இதில் கொஷின் எப்படி வைக்கலாம் அப்படின்னா, மண்பாண்ட கலையின் இன்னொரு வளர்ச்சி நிலை என்ன அப்படின்னு கொஷின் வைக்கலாம். ஸோ சுடுமண் சிற்பக்கலை அதான் ஆன்சர். சரிங்களா? அதே மாதிரி இதை ஆங்கிலத்தில் டெரக்கோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது 2 விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஊர் கோவில்கள்லாம் செய்கிறது சிற்பங்கள், இதை நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டால் போதும் நம்மளுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கூடை பின்னுதல், அதுவும் நம்மளுக்கு ஒரு சிறந்த தொழிலாக கைத்தொழிலாக தான் இருக்குது. இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதுமான விஷயமாக தான் இருக்கும், ரொம்ப தேவையில்லை. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், மூங்கில் அப்படிங்கிறப்ப 3 வகை மூங்கில்கள் இருக்குது. என்னென்ன மூங்கில் பாருங்கள், கல் மூங்கில், மலை மூங்கில், கூட்டு மூங்கில், இந்த 3 வகை மூங்கில்கள் இருக்குது. இதில் மெயினாக கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கூட்டு மூங்கில்கள் தான் நம்மளுடைய கைவினை பொருள்கள் செய்வதற்கு ஏற்றவை. ஸோ கொஷின் அங்கே கூட வைக்கலாம், இங்கே எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் இதை பார்க்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த புறநானூரில் ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பாய்மர கப்பல்களில் பயன்பட்டதுங்கிறது கூடப்பாய் தான் அப்படிங்கிறத புறநானூரில் கூம்பொடு மீப்பாய் கலையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரிகள் குறிப்பிட்டிருக்கு. இது கொஞ்சம் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம், 1 மார்க்ஸில் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம்தான். சரிங்களா? அப்புறம் நம்மளுக்கு அந்த கிளுகிழு பை இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் கூற்று காரணங்கள் அப்படின்னு கேட்கும் பொழுது எதிர்பார்க்கலாமா அப்படின்னா நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இந்த தெரியுமாங்கிற விஷயம் தெரிந்து கொள் தெளிவோங்கிறதுலையும் பாருங்கள், பிரம்பு அப்படிங்கிறது ஒரு கொடி வகையை சேர்ந்த தாவரம். சரிங்களா? இந்த இடத்துல நீங்கள் பார்க்க வேண்டியதான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீர் நிறைந்த வாய்க்கால் வரப்புகளில், மண் குகைகளில் செழித்து வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பெரம்பு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இப்போது இது ரொம்ப கிடைக்கிறது அருகியாக ஆயிடுச்சு. அதே மாதிரி நம்மளோட தேவைக்காக அஸ்ஸாம், அந்தமான், மலேசியா இந்த இடங்கள்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க, தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது 3 விஷயங்களை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது தான். வேறு இதில் கொஷினாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுடுமண் சிற்பங்கள், அந்த புறநானூற்று செய்திகள், அந்த தோண்டி அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது. நன்றி.